ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சினி டாக்ல நம்ம பார்க்க போகிற மூவி பன் பட்டர் ஜாம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி தேட்டரில் ரிலீஸும் கம்மியாக தான் ஆச்சு, ஸ்க்ரீன்ஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு நல்ல படம், டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக பாருங்கள், படம் நல்லா இருக்குது. அவுட் ஆஃப் 5 3.5 ரேட்டிங் கொடுக்கலாம். இனிஷியலில் ஸ்டார்டிங்கில் பன் பட்டர் ஜாம் அப்படின்ற படம் பன் பட்டர் ஜாம் கடையிலேயே ஸ்டார்ட் ஆகுது. அங்கேயே பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றாங்க 2 ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்கேஜிலேருந்து ஒன்றா படிக்கிறாங்க, ஒன்றாவே வளர்றாங்க, டெய்லி ரொட்டீனில் ஒன்றாவே இருக்காங்க. காலேஜும் ஒன்றாவே சேரணும்னு ஆசைப்பட்டாங்க, அதே மாதிரி சேர்ந்தாங்க. பட் வேறு வேறு டிகிரி. அங்கே எதுவுமே அவங்க 2 பேரும் ஒளிவுமுறை இல்லாமல் தான் இருந்தாங்க. பட் ஹீரோட ஃப்ரெண்டு தான் லவ் பண்ணுறது மட்டும் லைட்டாக மறைச்சிட்டாரு. காலேஜுக்கு போகிறாரு, லவ் பண்ணுறாரு. அந்த விஷயம் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வர அதை எப்படியா கழட்டி விடணும்னு பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு அதை முடியாமல் ஹீரோட்ட எந்த ஒரு காரணமே சொல்லாமல் பிரிஞ்சு போயிடுறாரு. எல்கேஜிலேருந்து தான் கூட இருந்த ஃப்ரெண்டு இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அதே சமயம் லவ்வும் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு ஒரு கோட்டாய். இதுக்கு முன்னாடி ஒரு சீன் ஊடா நடந்திருக்கும். அது எப்படின்னா, ஹீரோயோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி கிளாஸ்மேட்ஸ். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் போகும்போது அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் பேசி அப்புறம் அவங்க 2 பேர் ஹீரோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஹீரோ லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி ஹீரோயினும் அந்த சைடு ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா ஹீரோ ஒரு காமெடியா, ஒரு வெள்ளந்தியா, ஒண்ணுமே தெரியாம இன்னசென்டா தனியா ஒரு முடிவு எடுக்க முடியாத ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயின்ல செகண்ட் ஹீரோயினா வச்சுக்கலாம். லவ் பண்ற பொண்ணு விட்டுட்டு அவன் ஃப்ரெண்டை லவ் பண்ற மாதிரி போகும். அவன் ஃப்ரெண்டு 2 வாட்டி பேசியிருப்பாரு, ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. கடைசியா நீங்க பெரிய நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க ஹீரோ செகண்ட் ஹீரோயின். அந்த சோகத்தை தாங்க முடியாம அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பேசிக்கிறேன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட கூட்டி போக ஆல்ரெடி ஒரு நடந்த சீனு, ப்ரப்போஸ் பண்ணது இதெல்லாம் ஞாபகம் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் அப்படியே பல்ட்டி அடிச்சு ஹீரோட ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ஹீரோ லவ் ஃபெயிலியர் ஆகிட்டாரு. அந்த லவ் ஃபெயிலியரில் சோகத்தில் குடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நாள் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த கட்டத்தில் ஹீரோயின் ஒரிஜினல் ஹீரோயின் இன்னொரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்சியராக தான் அது இன்னும் போயிட்டு இருக்கு. கடைசியில் இவங்க அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு ஹீரோ கொண்டு வருவாங்க. இன்னொரு ரோல் வேற இருக்கு. சீனியரா விக்ராந்த் நடிச்சிருக்காரு. விக்ராந்த் சீனியரா நடிச்சிருக்காரு. அவர் அரியர் வச்சிருந்து லவ்வுக்காண்டி எல்லாம் அரியர் முடிச்சுட்டு வேலைக்கு போற மாதிரி ஒரு சீன். அந்த இதுல அவர் ஹெல்ப் பண்ணி நிறைய வண்டிலாம் கொடுப்பாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. கடைசியில இந்த இதுல இருந்து வெளியே வர அவர் பெரிய ஹெல்ப்பா இருந்திருப்பாரு. அவர் ஹெல்ப் பண்ணி தான் நல்லா படிக்கணும், அந்த இதுல ஃபோக்கஸ் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி அதுல பெரிய ஃபோக்கஸ் கொடுப்பாரு. அந்த இதில் கொடுத்து ஃபோக்கஸ் ஆகி இப்போ கோல்டு மெடல் அடிச்சிருவாரு. காலேஜோட கோல்டு மெடல் ஹீரோ ஆயிடுவாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபோக்கஸ்டாக இருந்தால் எந்த ஒரு விஷயமும் நடக்கும்னு தெரியுது. லவ் ஃபெயிலியர்னு தோண்டு போயிட்டு இருந்தால் இந்த இதில் எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அந்த கோல்டு மெடல் சமயத்தில் இவங்க எல்லாரும் மீட் பண்ணி பேசுவாங்க. அப்போ ஒரு பழைய செகண்ட் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பன் பட்டர் ஜாம் அதே கடைக்கு போவாங்க. போய் பேசிகிட்டு இருக்கும்போது பாஸ்ட்டை பற்றி நடந்தது பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சீன் அதோட முடியுது. ஃபைனலாக ஹீரோயினோட ஆள் ஹீரோயினை பிரேக்கப் பண்ணுறாரு. என்ன சொல்லி பிரேக்கப் பண்ணுறாருன்னா, அவர் ஆல்ரெடி அப்பாவுக்கு ரொம்ப பயந்தவர். ஹீரோயினை கொன்றுவாங்கன்ற பயத்தில் பிரேக்கப் பண்ணுறாரு. அந்த பிரேக்கப்போட ஹீரோயினுக்கும் பிரேக்கப் ஆயிடுது. இவங்க வீட்டில் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த திட்டம் நிறைவேறதுக்கு உரிய நேரம் வந்துருச்சு. அவங்க ஹீரோயினோட அம்மா பொண்ணு கேட்க போகலாம் ரெடியாக இருப்பாங்க. யாரை கேட்டு இது பண்ணுறீங்கன்னு ஹீரோ அதை போட்டு உடைக்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ கடைசியில் ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோயின்றி எல்லாம் கொடுத்து எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுலேருந்து பொண்ணு பாஸ்ட்டு தான், இது பாஸ்ட்டில் நடந்ததான்ற மாதிரி சொல்கிறா. கடைசியில் வெளியே பீச்சில் போய் லாஸ்ட் எண்டிங் முடியுது. என்னவா முடியுதுன்னா, பாஸ்ட் பாஸ்ட் தான், அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஹீரோயின் அவனோட எக்ஸை லவ் பண்ணுறதுக்கு காரணமே பெஸ்ட் ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இதே லவ் ஸ்டோரி ஹீரோயினுக்கு பேச்சப் ஆகி முடியுது. கடைசியில் வீட்டில் போய் சொன்னா 2 பேருமே
அவங்க வீட்டில் அம்மாவும் சரி இவங்க வீட்டில் அம்மாவும் சரி கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இல்லை அப்படிலாம் சொன்னால் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க படத்தை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்னதான் பாஸ்ட் நடந்தாலும் என்னதான் உங்களுக்கு பிரேக்கப்பாக இருந்தாலும் அதுலேருந்து மூவ் ஆன கற்றுக்கணும். நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.